என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவை பற்றிய இரகசியம் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த இரகசியத்தை காப்பது உனக்கு நல்லது. அதனால் உன் தாயானவள் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த இரகசியத்தை நீ உனக்குள்ளேயே வைத்துக்கொள். உன்னோடு பழகி கொண்டிருக்கின்ற ஒரு சிலரை பற்றி என் குழந்தை நீ இன்னமும் சரியாக அறியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். இவர்கள் யார் என்பதனையும் இவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவென்பதனையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறாய். இது எல்லாமுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதனால்தான் உன் அம்மா இன்று உன்னிடத்தில் இதனை சொல்ல வேண்டும் என்ற முடிவெடுத்திருக்கிறேன். என் குழந்தையே, நாம் யாரோடு எப்படி பழகுகிறோம்? ஒருவரோடு பேசிவிட்டால் மட்டும் போதுமா? அவர்களினுடைய உண்மையான எண்ணங்கள் என்ன என்பதனை நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நம்மோடு பழகுவதற்கான காரணங்கள் என்ன? புதிதாக ஒரு உறவு கிடைத்து விட்டால் மட்டும் போதுமா? அந்த உறவினுடைய உண்மைத்தன்மை என்னவென்பதனையும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவு நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியென கண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவென்றாலும் உன்னுடைய மனது என்ன நினைக்கிறதோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறக்கடவது. நீ யோசிக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய விருப்பம் போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டியது. சில சமயங்களில் நம்மோடு பழகி கொண்டிருக்கின்ற சிலரை பற்றிய புரிதல் நமக்கு இல்லாமல் போவதனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், எதை பற்றி நினைக்கிறார்கள் என்பது போன்ற ஒவ்வொரு புரிதலும் நமக்குள் இல்லாமல் போய்விடுகின்றது. என்ன நடந்தாலும் சரி, நாம் யோசிப்பது இனி எந்த நாளும் இந்த வாழ்க்கையில் நமக்கான தெளிவை நிச்சயமாக உருவாக்கி தரும். இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்களுக்கெல்லாமும் உனக்கான ஒரு நல்ல புரிதல் என்றும் என்றென்றும் நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த காலத்திலும் இந்த வராகி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லாமல் செல்ல மாட்டேன். உனக்கு வேண்டிய காரியங்களில் நான் எதை நடத்த வேண்டுமோ அதை சரியாக உனக்கு நான் புரிய வைக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் நேரங்கள் நமக்கு நம் வெற்றியை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும். நம் மாற்றத்தை நமக்கென இந்த வாழ்க்கை நிச்சயமாக சொல்லிவிட வேண்டும். பேசுகிறார்கள், பழகுகிறார்கள் என்பதற்காக எப்பொழுதும் ஒருவரிடத்தில் இந்த வாழ்க்கையை பற்றிய இரகசியங்களை முழுமையாக சொல்லிவிடக்கூடாது. என் குழந்தையே, நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். எந்த உறவால் நாம் சொல்லக்கூடிய இரகசியங்களை, நம் வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களை நமக்கும் அவர்களுக்கும் மனக்கருத்து வேறுபாடுகள் வந்த பிறகும் காக்க முடிகிறதோ, நமக்கும் அவர்களுக்கும் மனதில் சில கஷ்டங்களும் மனக்கசப்புகளும் வந்த பிறகும் அதை காப்பாற்ற முடிகிறதோ, அந்த உறவுதான் உண்மையான உறவு என்பதனை இங்கு மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் அது நிஜமானது என்பதனையும் இங்கு மறக்கக்கூடாது. ஆனால் இன்றிருக்கின்றவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? எதுவென்றாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நமக்கான சில புரிதல்களை எல்லாமும் உணர முடியாமல் இந்த வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொன்றையும்
என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே தன்னோடு பழகுகின்ற மனிதர்களுக்கு துரோகங்களை செய்வதில் இவர்கள் முண்டியடித்து கொண்டு வருகிறார்கள். நம்மோடு நெருங்கி பழகியவர்கள் என்று சொல்லி இவர்களுக்காகவெல்லாம் ஒருபோதும் இரக்கம் காட்டுவதில்லை. யாராக இருந்தாலும் சரி, சுயநலத்தோடு நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது இனிமேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்ல விஷயங்களும் சரியாக நடக்கப் போவது கிடையாது. இவர்களினுடைய எண்ணங்கள் என்ன, இவர்களினுடைய புரிதல் என்ன, உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்த நினைப்பது என்ன என்பதனை எல்லாமும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு துணையிருக்கும் இந்த வராகி நான் கண்டதை உனக்கு சொல்லவா? இப்பொழுது எல்லாமும் ஒரு பழக்க வழக்கங்கள் திடீரென்று இந்த வாழ்க்கையில் ஒருவரை தேடி வருகிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடியது அவர்களினுடைய தேவைகள் மட்டும்தான். தனக்கு ஒருவரிடமிருந்து ஒரு விஷயம் தேவைப்படுகிறது என்றால் மட்டும்தான் இவர்கள் ஒருவரை தேடி வருகிறார்கள். இல்லாத பட்சத்தில் யாரும் இங்கு யாரையும் தேடி வருவதில்லை. ஏதோ ஒரு காரியம் உன்னால் அவர்களுக்கு நடக்க வேண்டியது இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை அவர்களுக்கு நீ நடத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால்தான் அதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விடுவார்கள். உன்னிடமிருந்து அந்த உதவியை கிடைக்க பெறுவதற்காக எப்படிப்பட்ட நாடகத்தையும் அவர்கள் அரங்கேற்றி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இதுபோன்று உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டு சென்று விடுவார்கள். இன்று நம்மால் யாரையும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாமல் போனதற்கு அதுவும் ஒரு காரணம்தானே. யாரையும் சட்டென்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொருவர் மனநிலையிலும் என்ன இருக்கிறது என்பதனை நம்மால் உணர முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இந்த மனிதர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. தனக்கு வேண்டியது வேண்டாதது என்று எதையும் யோசிப்பதில்லை. நாம் பேசுவதனால் அவர்களுக்கு கண்ணீர் வருவே என்று கூட நினைப்பது இல்லை. தன் காரியம் அவர்களால் நடக்க வேண்டும் என்றால் காலை பிடிக்கவும் தயாராக இருக்கும் இவர்கள். அதே காரியம் நடந்து முடிந்து விட்டது என்றால் அவர்களை ஒரு பொருட்டாக நினைக்காமல் தூக்கி எறிவதும் தான் இன்றிருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் இந்த நேரம் உன் தாய் கண்ட ரகசியம். இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய விஷயம். மாற்றத்தை எதிர்பார்த்து என் பிள்ளை நின்று கொண்டிருக்கும் நேரங்களில் எல்லாமுமே ஏதாவது ஒரு உண்மையான மனிதர்களை இந்த வாழ்க்கையில் நாம் பார்த்து விட மாட்டோமா என்று சொல்லி என் பிள்ளை ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் என் பிள்ளைக்கு நடக்காமல் தடுக்க பல முயற்சிகளும் பல சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எது நடந்தாலும் சரி, உனக்கு வேண்டியது போல சில விஷயங்கள் நடக்க நான் எப்பொழுதும் உன்னோடு துணை இருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகி உனக்காக என்னவெல்லாமும் சொல்ல நினைக்கிறேனோ அவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் பிள்ளை தொலைத்ததை எல்லாமும் விட்டுவிட்டு இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நான் சரியாக உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காது. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கையை இணைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கென்று நான் ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். இந்த வராகி நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் எப்பொழுதுமே உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நேரம் முதல்
உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் அம்மா சொல்வதை கொஞ்சம் கவனித்து பார். சில மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்கள் உன்னோடு எப்படி இருக்கிறது என்று சற்று உன்னிப்பாக சிந்தித்து பார். இவர்கள் எப்பொழுதிலிருந்து உன்னோடு பழகத் தொடங்கினார்கள்? பழகிய பிறகு உன்னிடத்தில் அவர்களின் பேச்சுவார்த்தைகள் எப்படி இருந்தது? எதை உன்னிடத்தில் இருந்து இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்? எந்த விஷயத்தை இவர்கள் உன்னிடமிருந்து பெற நினைக்கிறார்கள்? நீ இவர்களுக்காக என்னவெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறாய்? நீ ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது, நீ ஒரு உதவி என்று கேட்கும் பொழுது இவர்கள் உனக்கு செய்து கொடுத்திருக்கிறார்களா? ஏதாவது ஒரு எண்ணம் என் பிள்ளையின் மனதில் வரும் பொழுது அதற்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கிறார்களா? இது ஒரு பிரச்சனை இல்லை, வருந்தாதே என்று எப்பொழுதாவது ஆறுதல் சொல்லி இருக்கிறார்களா? அல்லது நீ கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்த்திருக்கிறார்களா என்பதை எல்லாமும் சற்று உன்னிப்பாக நீ கவனித்து பார். சில விஷயங்களை நாம் இது போன்றுதான் கண்டுபிடிக்க முடியும். சர்வசாதாரணமாக யாருடன் வேண்டுமானாலும் பழகிச் செல்லலாம். ஆனால் நெருங்கிய நட்பாக ஒருவர் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் அவர்களை பற்றிய புரிதல் நமக்கு வேண்டும். ஏனோ தானோவென்று எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு அதன் பிறகு அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, இவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்று சொல்லி ஐயோ அம்மா என்று ஒருபோதும் நீ கதறக்கூடாது. இது நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். அம்மா உன் வாழ்க்கையில் இது போன்ற ரகசியங்களை எல்லாமும் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். என் தங்கமே, எல்லோரையும் நான் குறை சொல்லவில்லை. இது போன்ற எண்ணத்தோடு பழகுவார்களேயானால் அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். இந்த எண்ணங்கள் இவர்களுக்குள் இருக்கும் வரை உனக்கு எந்த நல்லதையும் நடத்த இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். உன் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களையும் நடத்த இவர்கள் ஒருபொழுதும் துணை இருக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரமும் காலமும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் வசமாக்கி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றியிருந்து இந்த தெய்வம் உனக்கு வழிநடத்தும் இந்த நேரங்கள் முழுக்க உனக்கு வேண்டியது எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த சூழ்நிலை உனக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழத்தான் வேண்டும். இந்த வராகியானவள் உனக்காக வேண்டியது எல்லாமும் வேண்டியபடி உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் நேரமும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக புரிய வைத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த நேரம் உனக்கு தேவையான விஷயங்களை தெளிவாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். நீ எதற்கும் கலங்காமல் நின்று கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்கள் முழுக்க இனி உன்னுடைய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நாம் ஆசைப்படுவது போல எல்லாமும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நாம் எண்ணங்களோடு, நாம் விரும்பிய சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாமும் நடத்தி கொடுக்கிறோமோ அது எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்குரிய மனநிலையை சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இதுவரையிலும் நீ கற்ற பாடங்களை நினைவில் கொண்டு இவர்களை சர்வசாதாரணமாக எடை போட்டு விடாதே. உனக்காக உண்மையாகவே அடியெடுத்து வைக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். வேண்டும் என்றே உன்னை சோதிக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்களினுடைய நடவடிக்கைகளை கண்டு நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இவர்கள் காரியத்திற்காக வந்தார்களா அல்லது உனக்கு நல்லதை செய்ய வந்தார்களா என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இது போன்ற நேரங்களை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு இனியாவது அதற்கு தகுந்தாற் போல நீயும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். உடனிருப்பவர்களை எல்லாமும் யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மன நிம்மதியையும் என் குழந்தை நீ தொலைத்து கொண்டிருக்காது. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுமையிலும் இனி உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரிவர புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதியாக்கி தரும். இந்த தாயின் அன்பு ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும். உன்னை எல்லா நிலையிலும் இருந்தும் நான் மீட்டெடுத்து விடுவேன். உனக்கு வேண்டிய நம்பிக்கையையும் தெளிவையும் கொடுத்து நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாது. இந்த காலம் முழுக்க உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. எதையும் நீ புரிந்து கொண்டு வாழும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு உச்சகட்ட மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள். உச்சகட்ட மாற்றத்தை உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி கலங்காமல், எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து பதறாமல், என் பிள்ளை நீ சரியான ஒன்றை நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்து வந்து விட்டாயானால் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய உச்சகட்ட மகிழ்ச்சியை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியானதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு வந்துவிட்டது. தெளிவானதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு வந்துவிட்டது. சுற்றியிருந்து நம்மை சோதிக்கும் இந்த விஷயங்கள் இனிமேல் எப்பொழுதும் நம்மை வாழ வைக்கும். இந்த மனிதர்களை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தையும் நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொன்னது போல இந்த வாழ்க்கையில் நீ எல்லாமுமாக உனக்கு வேண்டிய ஒவ்வொரு ஆச்சரியங்களும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாயானால் மேலும் மேலும் உனக்கு நன்மதிப்பும் நல்லதொரு மாற்றமும் உன்னை தொடரும் என்பதனை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய். எதிர்பாராத விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும். அத்தனையிலும் நின்று என் பிள்ளை உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்தி காட்டுவாய் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வந்து உனக்கான நம்பிக்கையை கொண்டு நீ வாழ்ந்து காட்டிவிட்டாலே அது போதும். உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். உன் தாய் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நல்லது நடப்பதை நீ உறுதிப்படுத்தி விட்டால் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை வலிமைப்படுத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருப்பவர்களை வெள்ளந்தித்தனமாக நம்பி அவர்கள் கொடுக்கின்ற சோதனைகளை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் உருவாக்குவதை என் குழந்தை நீ புரிந்து கொள். நல்ல மனிதர்களை நான் நல்லபடியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். தீய மனிதர்களை நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு நான் வெளியே விரட்டி அடிப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையோடு இரு. இந்த மனிதர்களை எல்லாமும் கண்டு பயப்படவோ இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி எந்த ஒரு செயலையும் செய்யாமலும் இருந்து விடாதே.
நீயாக இரு, உண்மையாக இரு, மற்றவை எல்லாம் தெய்வம் பார்த்து கொள்ளும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.